சார், வாக்காளர் தொடர்பான அந்த எஸ்ஐஆர் பட்டியலை நிரப்பி கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பேர் பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இது இப்போ பரபரப்பான விஷயமா பார்க்கப்படுது. இதுல என்ன பண்றாங்க, 4/11/2025 இருந்து 4/12/2025, அதான் கரெக்டா ஒரு மாசம் பண்ண போறாங்க. வாரத்துக்கு 2 நாள், செவ்வாய் முதல் வியாழன் வரை. இந்த 2 நாள் ஒரு மாசத்துக்குள்ள எடுத்து தமிழ்நாட்டினுடைய 6.5 கோடி மக்களுடைய கணக்கு சரி பார்த்துருவீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய நடைமுறை சிக்கல். அதை நான் தேடி கண்டுபிடிச்சி, உதாரணத்துக்கு அடுத்த மாசத்துலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து பாருங்களேன், ஒவ்வொருத்தவனும் டாக்குமெண்ட் தூக்கிட்டு அலைய போகிறான். எப்படி டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க, ஒரே நாளில் 1500 செல்லாதுன்னு சொல்லிட்டு பேங்க் வாட்ஸ்அப்பில் நோட்டு பாஸ்புக்கோட நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் லீவ் போட்டு. வழக்கமான ஒரு விஷயம்தான் இது. வேணும்னே ஊதி பெரிதாக்குறாங்க. இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இவங்க அரசியல் பண்றதுக்கு விஷயம் இல்லாம இதை தூக்கிட்டு தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு அரசியலா தூக்கிட்டு வராங்க திமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இல்லை, இது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க, நீங்கள் வீடு இல்லைங்க பூட்டி இருக்க போது, வேலைக்கு போயிருப்பீங்க, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கல, நீங்கள் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. கால அவகாசம் வேணும்ல. இது இவ்வளவு குழப்பம் இருக்கு. இவ்வளவு குழப்பத்தில் ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி செய்வீங்க? வாரம் 2 நாளில் கணக்கு எடுத்து எப்படி 6.5 கோடி பேரை ஒரு மாதத்தில் எடுத்து பிடிப்பீங்க? குறிப்பிட்ட ஆட்களுக்கு எதிரானது, வந்தேரிகளுக்கு பயம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வருது. ஆனால் நாளைக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஆப்பு. சார், ஒரு பக்கம் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போகுது அப்படின்னு சொன்னா கூட மக்கள் மத்தியில் இதை பற்றின எந்த விதமான பயமோ அச்சமோ அதை எடுத்துக்கலையே அவங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாக்காளர் தொடர்பான அந்த எஸ்ஐஆர் பட்டியலை நிரப்பி கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பேர் பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இது இப்போ பரபரப்பான விஷயமா பார்க்கப்படுது. இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பு வாக்காளர் சிறப்பு திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு. பீகாரில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் ஒரு 4-5 முறை நடந்திருக்கு. கடைசியாக 2022 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆக போகுது. இப்போ அதை திருப்பி பண்ணுறாங்க. முதல்ல நடந்த எஸ்ஐஆருக்கும் இப்போ நடக்கிற எஸ்ஐஆருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் அதை இது வரைக்கும் இந்தியாவில் நடக்காததா, இப்போ ஏன் நடத்துறீங்க அப்படின்னு. முதல்ல நடந்த எஸ்ஐஆர் எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை வாங்கி பார்ப்பாங்க, ரெண்டும் சரியாக இருந்தால் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நடத்துகிற எஸ்ஐஆர் முழுவதுமாக புதுதாக நம்ம வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கிற மாதிரி. முதல்ல உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்மை ஃபுல் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கணும். அதை அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு பரிசீலனை நடக்கும். அதற்கு பிறகு தான் நீங்கள் அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்கு உரித்தானவரா அப்படின்னு வரும். அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள், அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்மில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய அப்பா அம்மாவினுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்கள் அப்பா அம்மா லாஸ்ட்டாக இப்போ வாக்களித்தாங்க அப்படிங்கிற ஒரு காலம்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே நடைபெற போகுது. இன்றைக்கி வந்திருக்க முக்கியமான பேப்பர்களில் செய்தி தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 அதில் கொடுத்துருக்குறாங்க. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வீடுதோறும் கணக்கெடுப்பும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 4/11/2025 இருந்து 4/12/2025, அதான் கரெக்டாக ஒரு மாதம் பண்ண போகிறாங்க. வாரத்துக்கு 2 நாள், செவ்வாய் முதல் வியாழன் வரை. இந்த 2 நாள் ஒரு மாதத்துக்குள்ள எடுத்து தமிழ்நாட்டினுடைய 6.5 கோடி மக்களுடைய கணக்கு சரி பார்த்துருவீங்களா? வாரத்துக்கு 2 நாள் தான். ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல, இன்றைக்கி முக்கியமான பேப்பர்ல எல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரம். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாரத்துக்கு 2 நாள் வருவோம், ஃபார்ம் கொடுப்போம், அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா நீங்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் இழந்துருவீங்க அப்படிங்கிறாங்க. 6.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வாரம் 2 நாள் நீங்கள் கணக்கெடுத்து அதை சரி பார்த்து ஒரு மாதத்துக்குள்ளே அவர்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களா நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? இதுதான் இப்போ சிக்கல். நேற்று இது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம், கிட்டத்தட்ட 47 கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. எல்லோருமே கடுமையான கண்டனங்களை எதிர்த்து தெரிவித்தாங்க. தேமுதிகவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுச்சு, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. வெளியிலிருந்து தாவேகா, நாம் தமிழர் கட்சிகளும் வெளியிலிருந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல, ஆனாலும் எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோங்கிறாங்க. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தா பாஜக ஆதரிக்குது, அதிமுக ஆதரிக்குது, மற்றும் பாமக, அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக ஆதரிக்குது. இந்த 3 கட்சிகள் தான் இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. அப்போ இது நீங்கள் இந்த மாதிரியான திருத்தம் செய்யவே கூடாதா? இப்போ இறந்து போனவங்களுடைய பேரை நீங்கள் நீக்கணும், புதிதாக வாக்காளரை சேர்க்கணும்,
எத்தனை நாளைக்கு தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. அது மேலோட்டமாக பார்க்குறப்ப சரியான குற்றச்சாட்டாக இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒரு மாதத்தில் எப்படி பண்ண முடியும்? ஒரு மாதம் நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் வீட்டுக்கு வர்றீங்க, ஒரு ஃபார்மை கொடுக்குறீங்க, அந்த ஃபார்மில் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலை ஃபுல் பண்ணுறீங்க. உங்களுடைய ஃபோட்டோ கேட்குறாங்க, உங்களுடைய ஆவணங்கள் கேட்குறாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் ஆவணம் கேட்குறாங்க. சப்போஸ் வாரத்துக்கு 2 நாள் தான் வர்றீங்க, 4 வாரம் வச்சுங்க, 8 நாள் வர்றாங்க மொத்தத்துக்கேவும். நீங்கள் வீடு பூட்டி இருக்கு, வேலைக்கு போயிருக்கீங்க, இல்லை வெளியூர் போயிருக்கீங்க, வீடு பூட்டி இருக்கு, ஆன்லைன் கேன்சல் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை பற்றி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையை செய்ய போகிறாங்க. ஆல்ரெடி பீகாரில் செஞ்சு மிகப்பெரிய சர்ச்சையாகி எதிர்க்கட்சியில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது ஒன்றும் முழுவதுமாக டிராஃப்டாக கிரியேட் பண்ணல. இப்போ கொண்டு வந்திருக்க எஸ்ஏஆருடைய ஃபுல் டிராஃப்ட் ஒன்றும் கிரியேட் ஆகலை. இந்த நிலைமையில் தான் தமிழ்நாட்டில் வேக வேகமாக வைக்க போகிறாங்க. அடுத்த வருஷம் நமக்கு வந்து தேர்தல் தேதி வரப்போது மார்ச் ஏப்ரலில் தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் 2 மாதத்துக்குள்ளே எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இது சிக்கலாக இருக்குது. இப்போ முகவரி மாற்றம் இருந்தாலே அவங்களுக்கு கேன்சல்ன்றாங்க. அவங்க கொடுத்த லிஸ்ட்டே இருக்குது. முகவரி மாற்றத்தை நீங்கள் பதிவு செய்யலாம், கேன்சல். இப்போ நான் சென்னை போன்ற மதுரை போன்ற பெருநகரங்களில் வாடகை வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நான் ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கேன், இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட்டாக இருக்கேன். அந்த வீட்டு அட்ரஸில் எனக்கு வந்து ஆதார் கார்டு இருக்குது, அந்த வீட்டு அட்ரஸ் ரேஷன் கார்டு இருக்குது, அந்த வீட்டு அட்ரஸ் ஓட்டர் ஐடி இருக்குது. இப்போ வந்து பார்க்குறாங்க, இல்லைங்க அவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்னா நீங்கள் கேன்சல். சரி, புதுசாக போன வீட்டுக்கு என்ன ப்ரூஃப் கொடுப்பீங்க? வாடகை வீட்டில் நான் இருக்கிறேன், எனக்கு அந்த அட்ரஸில் தான் எல்லாமே இருக்குது, 3 மாதம் தான் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. இப்போ நீங்கள் நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? சரி, இதையாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். எங்களுடைய அப்பா அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, அப்பா அம்மாவோட இது கேட்குறேன்ட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம்னு வச்சுங்களேன், ஒருத்தர் 1940, எங்கள் அப்பா 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர். சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து அந்த முழுவதுமான டிராஃப்டே இருக்குது. சுதந்திர இந்தியா தான் டிராஃப்டே இருக்குது. அப்போ 47 வந்து பிறந்திருக்கிறாரு, 47க்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காருன்னா வீட்டில் பிறந்தவர், அவருடைய டாக்குமெண்ட் எங்கே இருக்கும்? இதெல்லாம் ஒரு பெரிய நடைமுறை சிக்கல். அதை நான் தேடி கண்டுபிடிச்சி, உதாரணத்துக்கு அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து பாருங்களேன், ஒவ்வொருத்தவனும் டாக்குமெண்ட் தூக்கிட்டு அலைய போகிறான். எப்படி டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க, ஒரே நாளில் வந்து 1000-500 செல்லாதுன்னு சொல்லிட்டு பேங்க் வாசப்படில் நோட்டு பாஸ்புக்கோட நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் லீவ் போட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு அலைய போகிறாங்க. இப்போ வேலைக்கு போயிருப்போம், வீட்டில் வந்து பார்த்துட்டு க்ளோஸ்ன்ட்டு என்ன பண்ணுவீங்க? செவ்வாயிலிருந்து வியாழன் வரைக்கும் 2 நாள் தான் சொல்கிறீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த 2 நாளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க சென்னையில். நீங்கள் காலையில் 11 மணிக்கு 12 மணிக்கு வந்து பார்க்குறீங்க, இந்த வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு கேன்சல்னு போட்டிங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அட்டை கேன்சல் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஃபார்மெல்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். இதுதான் சிக்கல். இது குறைந்தபட்சம் 6 மாதம் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு டைம் கொடுக்கணும். 6 மாதத்தில் செய்ய வேண்டிய வேலை. இல்லை நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம், நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ஜனவரி வரைக்கும் பண்ணலான்றீங்க. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, இல்லை மருத்துவ சிகிச்சைக்காக போயிருக்கிறாரு, உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு, வீடு மாறி இருக்காரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு இருக்குது. 100 வீட்டில் புதுசாக ஒருத்தர் கூடி வந்திருக்கான்னு வச்சுங்க, அவருக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்குது? ஒரே நம்பரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 47 கிட்டத்தட்ட 100 போர்ஷன் இருக்குது. 100 போர்ஷன் எப்படி நீங்கள் 2 நாளில் கணக்கெடுப்பீங்க? செவ்வாய் முதல் வியாழன் வரை 2 நாள் எப்படி கணக்கெடுப்பீங்க? ஒட்டுமொத்தமாக அந்த 2 நாளில் முடிக்கணும்னு சொல்கிறாங்க சார். வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தான் வருவாங்க. அவங்க கொடுத்துருக்க இதுதான் அது. ஒரு வீட்டுக்கு 3 தடவை வருவாங்க அப்படின்ற. அதான் வாரத்துக்கு 2 நாள், ஒரு மாதம். அவங்க சொல்லியிருக்க டேட் வந்து 4/11/2025 செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை, 4/12/2025 வரை, ஒரு மாதம், வாரத்துக்கு 2 நாள். இதை வச்சு நீங்கள் எப்படி 6.5 கோடி பேர் எடுப்பீங்க? இதை எதிர்த்து தான் இன்றைக்கி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசுகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை குறிப்பாக சிறுபான்மையருக்கு தான் பாதுகாப்பு, சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே இப்போ வாக்களிக்கக்கூடிய 6.5 கோடி பேர் நீங்கள் தான் வாக்காளர்னு ப்ரூவ் பண்ணணும், உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். இது எப்படி சாத்தியமாகுன்ற இதுதான் இப்போ வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி வந்து எதிர்க்கிறாங்க. அதிமுக, பாஜக, பாமகவை தவிர எல்லா கட்சிகளும் இது வந்து ஒரு அவசர கோலத்தில் அவசர கதியில் அள்ளி தெரித்த கோலம், இது சரியாக வராது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, திருமாவளவன் போன்றவர்களாம் இது குடியுரிமையை நிரூபிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மறைமுகமாக பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாங்கிறதுக்கு மறைமுகமாக பண்ணுறாங்க. பீகாரில் என்ன பண்ணாங்கன்னா, ஆதாரை ஆவணமாக எடுத்துக்கிற மாட்டேன்னாங்க. கிட்டத்தட்ட 95 லட்சம் பேர் நீக்கப்பட்டு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேர் வழக்கு போட்டு பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து முடிந்திருக்கிறது. அப்படியும் 25 லட்சம் பேர் நீக்கியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் ஆதார ஆவணமாக எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. ஆதாரில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் பேர் கீழே தகப்பனார் பேர், இல்லை உங்கள் பேர் உங்கள் மனைவி பேர் அப்படி இருக்கும். ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, ஒய்ஃப் ஆஃப் டாட்டர் ஆஃப்னு போட்டு கீழே இருக்கும். ஆதாரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பக்கத்தில் சேர்த்துருப்பாங்க.
உதாரணத்துக்கு ரேவதின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கணவர் பேர் வந்து ராமசாமின்னு வச்சுங்களேன். ரேவதி ராமசாமின்னு இருக்கும். அப்பா பேர் வந்து ராமசாமின்னு வச்சுங்க, ரேவதி ராமசாமின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்கும், ரேவதின்னு இருக்கும், ஆர் ரேவதின்னு இருக்கும். இதை ஏற்றுக்கிற மாட்டான். இது எனக்கே நடந்துச்சு. ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்குது, கேஸ் புக் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு பேர் இருக்குது, அப்பாவுடைய பேர் சேர்த்துருக்கு. அப்பாவுடைய பேர் சேர்த்துருக்கிறத நாங்கள் வந்து எடுத்துக்கிடுவோம், தனியாக பிரித்து போட மாட்டோங்கிறாங்க. என்னுடைய ஓட்டர் ஐடி, ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு எல்லாத்துலேயும் வந்து என் பேர் கீழே ஃபாதராக எங்கள் அப்பா பேர் இருக்கும். ஆதார் கார்டில் என்ன இருக்குது, என் பேர் பக்கத்தில் எங்கள் அப்பா பேர் இருக்குது. அப்போ எதை நான் ப்ரூஃபாக எடுத்துக்கிறோன்றாவன். இந்த சிக்கல்லாம் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. இது நாளைக்கு இருந்து பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் பூரா இதை பற்றி பேச போகிறாங்க. இது தெரியாமல் அதிமுகவே அடிமைன்னு நம்ம திரும்பி திரும்பி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜெயக்குமார் பேசியிருக்கிறாரு, நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்கு, இந்த இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆதரித்து போவோம் அப்படின்னாங்க. அடிமையாக போனதில் கொத்தடிமையாக முழு அடிமையாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படிங்கிறத ஒரு மக்கள் திண்டாட போகிறாங்க. நீங்கள் வேண்டாம் சொல்லி நாங்கள் வேணும்னு போவோம் அப்படின்னு வேணும்னு போகிறோன்னா இப்போ திமுக எதிர்த்தா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 47 கட்சி இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. நீங்கள் இது ஆதரித்து பேசுறீங்கன்னா எந்த அளவுக்கு அதிமுக பாஜகவை நிறமாறி இருக்கிறது, ரெட்டலை எப்படி தாமரையாக உருமாறி இருக்கிறது, எப்படி சந்திரமுகியாக நீங்கள் மாறி நிற்கிறீங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழ்நாடு மக்களும் புரிஞ்சுக்கணும். அதிமுகவுடைய நிலைப்பாட்டை இப்போ இருக்கிற அதிமுகவே கிடையாது. இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய பாஜகவின் இன்னொரு பிரிவு. இது முழுவதுமாக அவங்களிடம் சரண்டராகி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து மக்கள் பிரச்சனை, ஜனநாயக பிரச்சனை, ஜனநாயகத்தினுடைய கடமையை ஒரு படுகொலை செய்யக்கூடிய விஷயம். இதுக்கு வந்து அரசியலை தூக்கி போட்டுட்டு மக்கள் பிரச்சனையும் களத்து நிற்கணும். இதில் வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் வந்து இது வந்து அவமானகரமான ஒரு செயல். இது இதைத்தான் அதிமுக கையில் எடுத்திருக்கு. இதைத்தான் வந்து இன்னைக்கு நாளை 2 நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இந்த விஷயம் மாறப்போகுது. வழக்கமான ஒரு விஷயம்தான். இது வந்து வேணும்னே ஊதி பெரிதாக்குறாங்க. இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இவங்க வந்து அரசியல் பண்றதுக்கு விஷயம் இல்லாம இதை தூக்கிட்டு தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு அரசியலாக தூக்கிட்டு வராங்க திமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இல்லை, இது ஒரு நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க, நீங்கள் வீடு இல்லைங்க பூட்டி இருக்க போது, வேலைக்கு போயிருப்பீங்க, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கல, நீங்கள் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க, திருப்பி நீங்கள் ஓடணும். இப்போ இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. வாக்களிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அந்த நாட்டின் குடிமகனாக இல்லாத போன அர்த்தம். அது ஒரு குடிமகனுக்கு அடுத்த அடிப்படை சிட்டிசன்ஷிப்க்கு அடிப்படை உரிமை என்ன? அந்த நாட்டினுடைய குடிமகனாக இருந்தால் தான் நீங்கள் வாக்களிக்க முடியும். அப்போ வாக்களிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய குடிமகனாக இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மறைமுகமாக சிஐஏ கொண்டு வந்து இந்த என்பிஆர்னு சொல்லக்கூடிய நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வராங்க. மறைமுகமாக தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமையை சோதித்து பார்க்கக்கூடிய நிரூபிக்கக்கூடிய சட்டம் கிடையாது. அது உள்துறை அமைச்சகத்தினுடைய வேலை. இது உங்களுக்கு என்ன வேலைன்னா, வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் சரியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் உங்களுடைய வேலை. நீங்கள் ஆல்ரெடி 30 வருஷம் வாக்களிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட திருப்பி டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்கினா, அப்போ இது வரைக்கும் நடந்த தேர்தலாக 2024 நான் பாஜக ஓட்டு போட்டிருக்கேன், இந்த வருஷம் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, அப்போ நான் ஓட்டு போட்ட பிரைம் மினிஸ்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்களா? நான் இந்த வட்டத்தை அதிமுக பாஜக திமுக ஓட்டு போட்டிருக்கேன், அப்போ நீங்கள் திமுக அந்த நின்ற தொகுதியில் இருக்கும் எம்பி கேன்சல் பண்ணிடுவீங்களா? 6 மாதத்துக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு? இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகள் பாஜகவினுடைய இன்னொரு அணியாக வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான கலையெடுப்புகளை, இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய வேலை செய்கிறாங்க. அது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 91 லட்சம் வாக்காளர்களை 4 மாதம் சேர்த்துருக்காங்க. ஆவணங்களை முழுவதுமாக எடுத்துட்டாங்க. அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு போக போகிறாங்க, மக்கள் மன்றத்துக்கு போக போகிறாங்க, பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த ஆபத்து இருக்குது. ஏன் இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை, வட இந்திய வாக்காளர்களை இந்த தேர்தலில் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. 1 கோடி வட இந்திய வாக்காளர்னா 6.5 கோடி பேரில் கிட்டத்தட்ட 10-12% ஓட்டு, 10-12% ஓட்டு நீங்கள் சேர்க்க போகிறீங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு இந்த வேலை நடக்க போகுது. அவங்கள்ட்ட என்ன டாக்குமெண்ட் கேட்க, பீகார்லும் வந்திருக்கிறான், அவன்கிட்ட என்ன டாக்குமெண்ட் கேட்குறீங்க? இன்னொரு வார்த்தை வைக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக ஸ்மார்ட்டாக கேட்குற மாதிரி அதிமுக சில ஆட்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எடுக்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப அறிவாளித்தனமான கேட்குறோன்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த டிராஃப்டை யார் கொடுக்குறா? தமிழ்நாடு அரசு ஊழியரிடம் ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி நீங்கள் போய் கணக்கு எடுத்துகிட்டு வாங்க, இந்த டீட்டெயிலை ஃபுல் பண்ணிட்டு வாங்கன்னா செய்ய முடியும். அது அந்த வாக்காளர் இருக்கிறாரா இல்லையான்னு முடிவு பண்ணுறது யார்? இசிஐ, தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும். இப்போ அரசு அலுவலர்களுடைய வேலை என்ன?
அரசு அலுவலருக்கு ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை வீட்டுக்கு போய் ஃபில் பண்ணிட்டு வாங்கணும். அவங்க கொண்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது அவர் வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ளவரா இல்லையான்னு தீர்மானிக்கிறது யாரு? தேர்தல் ஆணையம். அங்கே உட்காந்துருக்கிறது யாரு? மத்திய அரசினுடைய ஊழியர்கள். இதுதான் சிக்கல். இப்போ அவங்க யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? பாஜக கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இப்போ அதுதான் பிரச்சனையே. இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மற்ற மாநில அரசு ஊழியர்கள் தான் எடுக்க போகிறாங்க. நீங்கள் தானே கவர்மெண்ட்டு. சரி, நம்மளே டேட்டாவே கொடுக்குறோம். ஒரு புள்ளிக்கு தப்பாக இருக்குது, ஒரு கமாவுக்கு தப்பாக இருக்குது, ஒரு இன்சியல் தப்பாக இருக்குது, கேன்சல் என்ன பண்ணுவீங்க? ஒரு எழுத்து கேன்சல் ஆனால் ஒரு எழுத்து மாறி இருந்தால் கூட கேன்சல். ஆதாரில் எங்கள் அப்பாவோட பேர் சேர்த்துருக்கு, ரேஷன் கார்டில் எங்கள் அப்பா பேர் சேர்க்காமல் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கீழே சன் ஆஃப்னு போட்டு எங்கள் அப்பா பேர் இருக்குது. அது ஆதார் கார்டில் பார்த்தா பேர் பக்கத்துலேயே சேர்த்துருக்கு, அப்பாவோட பேர் சேர்த்துருக்கு. இது நாங்கள் ஆவணம் எடுத்துக்கிற மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நானும் என் மனைவி வேலைக்கு போகிறோம், வீட்டில் ஆள் இல்லை, செவ்வாய் வியாழக்கிழமை வர்றாங்க. சரி, புதன்கிழமை காலையில் ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வராங்க, வீடு பூட்டிருக்கு. வீட்டில் அக்கா பக்கத்தில் கேட்குறாங்க, வெளியில் போயிருக்காங்கன்னா கேன்சல்னு போனால் என்ன பண்ணுவீங்க? திருப்பி நல்லா டாக்குமெண்ட் எடுத்து போகணுமான்னு லீவ் போட்டு 2 நாள் உட்காரணுமா? என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை ஊரில் இருக்குது, என் சொந்த ஊரில். இன்றைக்கி அவர் வரணுங்கிறாங்க. நான் லீவ் போட்டு 6000 8000 செலவழிச்சு ஊருக்கு போகணுமா? இல்லை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாமே அப்படின்னு கேட்பாங்க. என் டாக்குமெண்ட் வீட்டில் இருக்குது, அதை எடுத்துலாம் ஸ்கேன் பண்ணி ஏற்றணும். சரி, இது விட்டுருங்க. படிக்காதவர்கள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், கிராமப்புற இளைஞர்கள், கிராமப்புற மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆன்லைனில் எப்படி அவங்க அப்லோட் பண்ணுவாங்க? சரி, அப்படியே ஆன்லைனில் அவங்க அப்லோட் பண்ணுறா இருந்தால் கூட, ஒருத்தரோட உதவியோடு செய்கிறா இருந்தால் கூட, அந்த வரக்கூடிய அந்த அலுவலர் மூலியமாக செய்யுங்கன்றாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, கால அவகாசம் வேணும்ல. இது இவ்வளோ குழப்பம் இருக்குது. இவ்வளவு குழப்பத்தில் ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி செய்வீங்க? 2 நாளில் கணக்கெடுத்து எப்படி 6.5 கோடி பேரை ஒரு மாதத்தில் எடுத்து முடிப்பீங்க? இதுதான் இப்போ கேள்வியே. இது பெரிய உள்நோக்கம் இருக்குது, பெரிய சதி இருக்குது. தமிழ்நாட்டின் வாக்காளர்களை சூறையாடக்கூடிய வேலை செய்கிறாங்க. வட இந்திய வாக்காளர் 1 கோடி பேரை சேர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சதியை நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இது வரக்கூடிய செய்தி. இது நம்ம இன்றைக்கி பேசிட்டோம். கீழே வந்து அதை இன்னொரு வேலை சாயம் பூசுவாங்க. இது குறிப்பிட்ட ஆட்களுக்கு எதிரானது, வந்தேரிகளுக்கு வந்து பயம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வருது. ஆனால் நாளைக்கு பாருங்கள், எல்லாருக்கும் ஆப்பு. குறிப்பிட்ட ஆட்கள் கிடையாது, எல்லாரும் டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு ஓடணும். எல்லாரும் நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டாளி ஒன்றாலேருந்து ஆரம்பி. நீங்கள் 5 முறை ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, 10 முறை ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, இப்போ அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். இதுதான் யதார்த்தம். இது வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய குளறுபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயத்தில் இந்த எஸ்ஏஆர் படிவத்தை யாரும் ஃபுல்லாக பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலேருந்தே பேர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையை காட்டுறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இது எப்படின்னா தமிழ்நாடு அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு கால் வைக்க முடியாது. இப்போ 5 மாநில தேர்தல் வரப்போகுது. 5 மாநிலத்தில் எடுத்துட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி 5 மாநில தேர்தல். இதில் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி இருக்காங்க, பாஜக அங்கே கால் வைக்க முடியல. தமிழ்நாடு, கேரளா சொல்ல முடியாது. பாண்டிச்சேரியில் அவங்க பெருசாக இல்லை. அஸ்ஸாமில் இப்போ அவங்க இருக்கிறாங்க. அஸ்ஸாம் ஒரு சின்ன மாநிலம், அது ஒரு பிரச்சனை இல்லை. பீகாரில் அவங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னென்னா, அவங்களுக்கு ஃபேவராக இல்லை, இந்த மாதிரி ஆட்சி இழந்துருவார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் 14ஆம் தேதி ரிசல்ட்டு, 18ஆம் தேதி நான் பதவி வைக்க போகிறேங்கிற மாதிரி கூட சொல்லிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் அங்கே பெரிய எழுச்சியாக இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு சாதகமாக இல்லாத மாநிலங்களில் இந்த தேர்தல் ஆணையத்தின் துணையோடு அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்குவது தான் இந்த வேலை. சார், நடைமுறைக்கு சாத்தியப்படுமா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம்? அப்படி தான் நடத்தி முடிச்சிட்டாங்களே. 92 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கியிருக்கீங்க. எங்கே? பீகாரில். குறிப்பிட்ட யாதவர்கள் வாக்கு, தலித் வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு போய் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் அவங்களை சேர்க்கப்பட்டது. இப்போ அது அந்த ரோல் மாடல் இருக்கே, பீகார் ரோல் மாடல் கண்மாடி நமக்கு இருக்கே, அந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெருசாக செல்வாக்கு இல்லை. அவங்க 18% 14% சொல்லியிருந்தா கூட அதிகபட்சம் 10% வருவாங்க. அங்கே எதிரான மனநிலை தான் இருக்குது. அந்த வாக்காளர்களை நீக்குங்க. எனக்கு ஓட்டு போடல, நீ ஓட்டே போட முடியாது. எப்பயுமே அவன் கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கல, அலக்கழிக்க வச்சு 10 தடவை ஏறி இறங்க விட்டு அவனே ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட்டை இன்னைக்கு காலை ஊற்றுட்டு ஒரு கடையில் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நாளை இன்னும் வருவாங்க, இங்கே இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும், நீங்கள் ஓட்டு போடணும். நான் அவ்வளோ அலைஞ்சி வேலையை விட்டு ஓட்டே போட வேணாம், எனக்கு ஓட்டு வாக்காள ஆடையாட்ட இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஓட்டே போடாட்டி பரவாயில்ல, ஏன் பொழப்பு பார்க்கணுன்றான் ஒருத்தர் பேசுகிறார். இந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு அவர் வாக்காளர்கள் நீக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதால பெரும்பாலான கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சார், ஒரு பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் கூட மக்கள் மத்தியில் இதை பற்றின எந்த விதமான பயமோ அச்சமோ அதை எடுத்துக்கலையே அவங்க. மக்களுக்கு பெருசாக இதை போய் சேரலை இதனுடைய. ஏன்னா பீகாரில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கலை. இப்படி தான் ஒரே நாளில் சொன்னாங்க 1500 செல்லாது,
கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம், இந்தியா வல்லரசு ஆயிரும்னு. இந்தியா வல்லரசு ஆச்சா? அதுக்கு பிறகு பொருளாதாரம் மிகப்பெரிய படுபாதல குழியெல்லாம் போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இந்த திட்டம் வந்த பிறகு தான் மக்களுக்கு இதனுடைய ஒரிஜினலான ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த திட்டம் வெளியில் கொண்டு வந்து அமல்படுத்தப்படுறது தான் உங்களுக்கு வாக்காளர் அட்டை உங்களுக்கு வந்து நீக்கப்பட்டதுன்னு மெசேஜ் வரும். அப்போ தெரியும் ஒவ்வொருத்தவங்க ஐயோ வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் இல்லையா, ஓகே, வாக்காளர் உரிமையிலேருந்து நீங்கள் நீக்கப்படுகிறீங்கன்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்புறம் தான் தூக்கிட்டு ஓடணும் டாக்குமெண்ட். அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும். இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பல பேர் சொல்கிற தப்பான கருத்துக்களை மனசில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு வந்த பிறகு தான் தெரியும் இது என்ன நடக்க போகுதுங்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சல்லடை போட்டு சலிக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, மிகப்பெரிய கொந்தளிப்பையும், மிகப்பெரிய ஒரு அலைச்சலையும் மக்களுக்கு கொடுக்க போகுது, மிகப்பெரிய தலைவலியை கொடுக்க போகுது. வரக்கூடிய காலங்களில் அதை எல்லாரும் கண்மணி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி.